ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன லெசன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஏ இன்டர் அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய பிரான்ச் அக்கௌண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து இந்த சாப்டர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இதையும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த சாப்டர் வந்து ஒரு கடல் மாதிரி, ஓகேவா? ஸோ இதில் ஃபாரின் பிரான்ச்சஸ் வேறு நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால பொறுமையாக கட் பண்ணி பார்த்து முடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறமா சப்ஸ்குள்ளே போகலாம், ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ வித்தவுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பிரான்ச் அக்கௌண்ட்ஸ். எதுக்கு பிரான்ச் அக்கௌண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு பிரான்ச்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரான்ச் அப்படிங்கிறது, சரி நம்ம ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி பேர் என்னென்னா வருத்தப்படாத வாலிபர் கம்பெனி, ஓகே? ஸோ வருத்தப்படாத வாலிபர் கம்பெனி எங்கே இருக்குது இப்போது அப்படின்னு பார்த்தோம்னா, சிலுக்குவார்பட்டியில் இருக்குது. ஸோ அந்த மூவியில் வர மாதிரி சிலுக்குவார்பட்டியில் இருக்கான், ஓகேவா? ஸோ அப்போ அது அங்கே இருக்குன்னா அதுதானே ஹெட் ஆஃபீஸு, ஓகே? சரி, அப்போ வருத்தப்படாத வாலிபர் கம்பெனி இங்கே சிலுக்குவார்பட்டியில் இருக்குன்னா, இதுமாரியே நம்ம இப்போ என்ன பிளான் பண்ணிட்டோம்னா, வேறு ஒரு ஊரில் ஓப்பன் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ இது ஹெட் ஆஃபீஸ், வேறு ஒரு ஊரில் ஓப்பன் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி வேறு ஒரு ஊரில் ஓப்பன் பண்ணது தான் செந்தேவூர். ஸோ இப்படி ஒரு ஊரே இல்லை, கூகுளில் வேணாலும் போடுங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இப்போ சிலுக்குவார்பட்டி தாண்டி ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இப்போ ட்ரெண்டுக்கு என்னென்னா, கூமாப்பட்டியில் பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டோம். ரொம்ப அந்த ஊர் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம், கூமாப்பட்டியில் வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இங்கே சிலுக்குவார்பட்டி ஹெட் ஆஃபீஸு, கூமாப்பட்டி பிரான்ச்சா, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம இது எல்லாமே எங்கே இருக்குது, நம்ம கண்ட்ரிக்குள்ளே இருக்கா? ஸோ அதனால இது இன்லேண்ட் பிரான்ச்சு. இது வந்து இன்லேண்ட் பிரான்ச்சு. இதே நம்மளுடைய வருத்தப்படாத வாலிபர் கம்பெனியோட பிரான்ச்சு நியூயார்க்கில் வச்சுருக்கோம். ஸோ அது என்னடா அப்படின்னு பார்த்தோன்னா, அதுதான் ஃபாரின் பிரான்ச்சு, ஓகேவா? ஸோ இந்த இன்லேண்ட் பிரான்ச்லேயுமே டிபெண்டன்ட் பிரான்ச், இண்டிபெண்டன்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரியும், ஓகேவா? எனக்கு டிபெண்டன்ட் பிரான்ச்சு, இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சுன்னு. டிபெண்டன்ட் பிரான்ச்சுனா இந்த கூமாப்பட்டிக்கும் நம்ம தான் அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணணும், ஓகேவா? அந்த கூமாப்பட்டிக்கும் சிலுக்குவார்பட்டியில் இருக்கிறவங்க தான் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும். இல்லை இண்டிபெண்டன்ட் பிரான்ச்னால் அந்த கூமாப்பட்டியில் இருக்கிறவங்களே அதுக்கு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிப்பாங்க, அதான் இண்டிபெண்டன்ட். அவங்க சிலுக்குவார்பட்டியை சார்ந்து இருக்கவே மாட்டாங்க. கூமாப்பட்டியில் இருக்கவங்க கூமாப்பட்டியோடைய ரெக்கார்ட்ஸ் அவங்களே பார்த்துக்கிறாங்கன்னா பாருங்கள், அப்போ அது இண்டிபெண்டன்ட். ஸோ இப்போது அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் பார்த்துக்கிட்டாங்கன்னா அது டிபெண்டன்ட் பிரான்ச், இவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் இவங்களே பார்த்துக்கிட்டாங்கன்னா அது இண்டிபெண்டன்ட் பிரான்ச், ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் நம்ம பிரிச்சுட்டு, ஓகே இதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி நாட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா இன்லேண்டு, வெளிநாட்டில் இருந்துச்சுன்னா ஃபாரின் பிரான்ச்சு, இதெல்லாம் ஓகே, புரியுது. நம்ம வேறு என்ன இருக்குது இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி பிரான்ச்சுக்கு நம்ம இதோடைய செலவுகளாக இருக்கட்டும் எல்லாமே யார் தான் பார்ப்பா, அந்த கம்பெனி தான் பார்ப்பாங்க, கரெக்டாக? அப்போது ஒரு பிரான்ச்சுடைய ப்ராஃபிட் என்ன, அந்த இப்போ கூமாப்பட்டி இருக்குன்னா இதில் என்ன ப்ராஃபிட் வருது, இங்கே நம்ம பிரான்ச் வச்சுருக்கனால என்ன ப்ராஃபிட் வருது, அவங்க எப்படி கேஷ் எல்லாம் இது பண்ணுறாங்க, எப்படி அதெல்லாம் மூவ் பண்ணுறாங்க, கூட்ஸ் எல்லாம் எப்படி சேல் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பிரான்ச்சோட தனிப்பட்ட ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பிரான்ச் அக்கௌண்ட்ஸும் என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஓகேவா? ஓகே. ஸோ அந்த மாதிரி கூமாப்பட்டியில் நிறைய டூரிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கூட்ஸ்லாம் சென்ட் பண்ணுவோமா? ஸோ அந்த மாதிரி கூட்ஸ்லாம் சென்ட் பண்ணுறப்போ அதை நம்ம எப்படிலாம் இன்வாய்ஸ் பண்ணுவோம், காஸ்ட்டில், செல்லிங் ப்ரைஸில், ஹோல்சேல் ப்ரைஸில், இந்த மாதிரி நம்ம இன்வாய்ஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அப்படி இன்வாய்ஸ் பண்ணுறப்போ நம்ம அது என்னென்ன வேலைலாம் அந்த ப்ராஃபிட் அசர்டைன் பண்ணலான்றதுக்கு தான் இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அப்போ காஸ்ட் அண்ட் செல்லிங் ப்ரைஸில் நம்ம கூட்ஸை இன்வாய்ஸ் பண்ணுறப்போ டெப்டார்ஸ் மெத்தட், ஸ்டாக் அண்ட் டெப்டார்ஸ் மெத்தட், அதாவது ஃபைனல் அக்கௌண்ட் மெத்தட், ட்ரேடிங் அண்ட் பீனல் இருக்கும், ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த மெத்தடில் இந்த மாதிரியான வேஸில் நம்ம ப்ராஃபிட் வந்து டிவைட் பண்ணலாம். இதே ஹோல்சேல் ப்ரைஸாக இருக்கிறப்போ ஹோல்சேல் பிரான்ச் மெத்தட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அப்போது இந்தந்த மெத்தட்லலாம் என்ன பண்ணலாம், நம்ம ப்ராஃபிட்டை அசர்டைன் பண்ணலாம். பட் எந்த மெத்தடில் அசர்டைன் பண்ணாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் என்ன தான் சேமாக தான் வரப்போகுது, ஓகேவா? ஓகே. அப்போது என்னென்னலாம் வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து பிரான்ச்லேருந்து ரிசீவ் பண்ணுறாங்க, என்னென்னலாம் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, அதுக்கும் ஹெட் ஆஃபீஸ் என்னென்னலாம் பிரான்ச்சுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒன்லி அக்கௌண்ட் தான் இந்த பிரான்ச் அக்கௌண்ட். இப்போ பிரான்ச் அக்கௌண்ட்டில் தெளிவாயிடுச்சா?
ஓகே, ஸோ இதில் தான் நம்ம ஒரு மெத்தடாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஃபார்மேட்டும் ரெடி பக்காவாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே டீட்டெயிலாக வந்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வீடியோவில் ஒரே வீடியோவாக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதோட நோட்ஸ் வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதோட நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்படிப்பட்ட கொஸ்டினாக இருந்தாலும் சால்வ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஃபார்மேட் இருக்கும். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். ஓகே கைஸ், ஸோ இப்போ ஒரு மெத்தடும் நான் ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ இதை ஒரு ப்ளேலிஸ்ட்டாக நான் க்ரியேட் பண்ணுறேன். மறக்காமல் வந்து கீழே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வரிசையாக இதுக்கப்புறம் போடுறத உங்களால் ரிசீவ் பண்ண முடியும். எக்ஸாம்குள்ளே பிரான்ச் அக்கௌண்ட்டை உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த மாதிரி டெப்டார் சிஸ்டம், ஸ்டாக் அண்ட் டெப்டார் சிஸ்டம் இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ பிரான்ச் அக்கௌண்ட்டுடைய பேசிக்ஸ் இவ்வளோ தான். ஸோ வி வில் see in the next video. Till then, this is Shweta signing off. Thank you.